அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவதால் ஆண்டு கிரகம் என அழைக்கப்படுது. 2024ஆம் ஆண்டில் மே 1ஆம் தேதி பகல் 12:59 மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது குருவின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலனால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் குரு பகவான். குரு தனது 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு சுபபலனை தருவதோடு குருவின் 9ஆம் பார்வை மிக சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். ரிஷபராசியில் குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசிக்கு பார்வையை பதிக்கிறார் என்பது முக்கியம். 5ஆம் பார்வையால் குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையால் மகர ராசியும் பார்வை பலனை தருகிறார். குரு பாதகத்தை தருவாரா? தேவர்களின் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். குரு என்பவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதலை தரக்கூடியவர் அல்ல. அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்கிறவங்களை திருத்துவதற்காகவும் அவர் ஆசிரியர் செய்வதைப் போல சற்று கடிந்து கொள்வார், திருத்த முயல்வார். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அவர் கெடுதல் செய்வது போல தோன்றும். ஆனால் குருவின் செயல்பாடு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு ஆட்சி, உச்சம், நீசம். குரு பகவான் தனுசு மற்றும் மீனராசியில் அதிபதியாக இருக்கிறார். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெறுகிறார். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக உள்ளார். பிரகஸ்பதி எப்படி தேவர்களுக்கு குரு ஆனார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, மும்மூர்த்திகளின் படைக்கும் தொழிலான செய்யக்கூடியவர் பிரம்மன் சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அவர்களில் ஆங்கீஸ்வரர் என்பவரும் ஒருவர். இந்த ஆங்கிரீஸ் ரிஷிக்கு 3 புதல்வர்கள் தோன்றினார்கள். இவர்களில் ஒருவர் பிரகஸ்பதி. இவர் 4 வேதங்கள், 64 கலைகள் என பல விஷயங்களை கற்றுத்தேர்ந்தவர். எப்போதும் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக திகழ்ந்தார். பின்னாளில் இவர் தேவர்களுக்கு குரு தேவர் ஆனார். சமூகத்தில் எப்படிப்பட்ட மோசமான சூழலில் யார் ஒருவர் தரமான கல்வியை பெற்று சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபராக மாறுகிறாரோ, அதற்கு காரணமே ஒரு ஆசிரியர் அமைகிறாரோ, அதே போல நவகிரகங்களில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் குரு பகவான். இந்திரனுக்கு நிகர் குரு. புராணத்தில் யார் ஒருவர் இந்திரனாக வேண்டுமென்றால் அவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் 100க்கும் மேற்பட்ட அசுவ தேவதை யாகத்தை செய்திருக்க வேண்டும். அதில் சிறந்தவரையே இந்திரன் என்னும் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல 4 வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்று பல யாகங்கள், ஹோமங்களை செய்து மற்றவங்களுக்கு நன்மை சுப விஷயங்களை செய்கிறாரோ அவர்தான் தேவர்களின் குரு என்னும் அந்தஸ்தை பெற முடியும். அப்படி வேதங்களை கற்று பல யாகங்களை செய்து தேவர்களுக்கு எல்லாம் குரு எனும் அந்தஸ்தை பிரகஸ்பதி பெற்றுள்ளார். அதோடு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது மீனத்தில் ராகு,
கன்னியில் வந்து கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் என்ற அமைப்பும் காணப்படுது. குரு பயிற்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்கிறவங்க. குரு பயிற்சியில் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீங்க. உங்கள் சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீங்க. உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்க உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் சுமூகமான உறவு தொடரும். உடல் உபாதைகள் நீங்கும். எதிர்பாராத புதிய பொறுப்புகள் தேடி வரும். இதனால் கூடுதல் வருமானமும் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களின் நேர்மையான நடத்தையை அனைவரும் பாராட்டுவாங்க. உங்களின் விவாத திறமை அதிகரிக்கும். முக்கியமான விவாதங்களில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விழையும். உங்களின் செயல்களை முறைப்படுத்தி வகைப்படுத்தி செய்து காரியம் மாற்றுவீங்க. வெறுப்புமின்றி அனைவருக்கும் உதவி செய்வீங்க. நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் சாதனை புரிவீங்க. புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களின் தேவைகள் எளிதாக பூர்த்தியாகும். நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வெளியில் சமாதானமாக முடியும். உங்கள் மீது அபாண்ட பழி சுமத்தியவங்க தவறுகளை உணர்ந்து வருத்தம் தெரிவிப்பாங்க. இப்போ தெய்வ பலத்தால் செயற்கரிய சாதனைகளை செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால வெளியூருக்கு சுற்றுலா சென்று வருவீங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தியெல்லாம் கிடைக்கும். புதிய செயல்களுக்கு அஸ்திவாரம் போடுவீங்க. உறவினர் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. இல்லத்தில் களவு போயிருந்த பொருள்கள் திரும்ப கைக்கு வந்து சேரும். சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பு உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும். உங்கள் செயல்கள் இடையூறுகளின்றி சுலபமாக நிறைவேறும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவங்கள் மீண்டும் வந்து இணைவாங்க. உறுதியின்றி செய்த செயல்களில் ஒரு நிரந்தர பிடிப்பு ஏற்பட்டு மளமளவென்று நடக்க தொடங்கும். சில அனாவசிய செயல்களுக்கு கைப்பொருள்களை இழந்த நிலை மாறும். மற்றபடி சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடலாம். என்றாலும் அந்த பிரச்சனைகள் தானாகவே விலகிவிடும். உங்களின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனங்கண்டு விளக்குவீங்க. வேலைப்பளு அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்த நல்ல பெயர் வாங்குவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். உங்களின் கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும். மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரிகள் திட்டமிட்ட வேலைகளில் கடுமையாக உழைப்பீங்க. காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களின் செயல்கள் வெற்றி பெறும். ஆனால் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்காது. ஆகையால் புதிய முதலீடுகளை தள்ளி போடவும். உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும். அரசியல்வாதிகளின் அந்தஸ்தில் சிறிது குறைபாடுகள் உண்டாகும். ஆகவே கவனமுடன் செயல்படணும். தொண்டர்களின் பாராமுகத்தால் கோபமடையாமல் கடமைகளை செய்து வரணும். பேச்சில் கண்ணியம் குறையாது கவனமாக இருக்கணும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை செய்வீங்க. அதே சமயம் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படும். பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். போக போக உங்களுக்கு சாதகமற்ற நிலைமைகள் மாறிவிடும். பெண்மணிகளுக்கு புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவரிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். பணவரவுக்கு எந்த குறையும் இருக்காது. பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். மாணவ மணிகள் முனைப்புடன் செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. திட்டமிட்ட வேலைகளில் பதற்றப்படாமல் ஈடுபடணும். அதே சமயம் உங்கள் முயற்சிகளுக்கு ஆசிரியர்களிடம் நல்ல பாராட்டு கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த குரு பயிற்சியால் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல நேரலாம். மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்க நேரிடலாம். பெரியோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளும் போது கவனம் தேவை. அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது வெற்றியை தேடித்தரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநிலைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனசுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவை. அடுத்தது நான் பார்க்க போகிறது பூசம். இந்த குரு பயிற்சியால் ஆர்டர்கள் எடுப்பதில் கவனம் தேவை. லாபம் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும்.
சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மனதைரியத்தால் வெற்றி காண்பீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க. கடன் பிரச்சனைகள் குறையும். வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை நீங்கள் பெறுவீங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது ஆயில்யம். இந்த பயிற்சியால் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. வீண் செலவை உண்டாக்குவார். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் வாக்கு உண்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது பரிகாரம். அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். சிறப்பு பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வேப்பிலையை அருகில் இருக்கும் புற்று அம்மன் கோயிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கர்ப்பாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லணும். அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 7. அதிர்ஷ்ட ஓரைகள் சந்திரன், சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், வியாழன், வெள்ளி. இதுவரைக்கும் நாம் பார்த்தது குரு பயிற்சி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.